பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ விரயம்ன்றது இருக்கும், அதை சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் நாள் நிறைய பாதிப்புகள் இருக்குது. காரணம் சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் அப்பப்போ சிறு சிறு தொல்லைகள் இருந்துச்சு. அது எல்லாமே குரு பகவானோட பார்வை படும் போது நமக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த கன்னி ராசியில் இருந்தவங்க ஏற்கனவே ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலியும் கூட. அப்போது அந்த புதன் என்ன பண்ணுவார், இந்த குருவோட இணையும் போது அந்த பார்வை படும் போது என்ன ஆகும்னா, இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு அடியும் இவங்களுக்கு வெற்றிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமண பந்தம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக கன்னிராசியில் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த ஆண்டு இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வராதுல நிறைய விஷயத்த உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். பேலன்ஸ்டாக இருக்கும். வருமானமாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வரும். பட் எல்லாமே நியூட்ரலாக தான் போகுமே தவிர உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார் குரு. உங்களுக்கு குரு பகவானால் அந்த 10ஆம் பார்வை படும்போது ஒரு அழுத்தம், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அழுத்தம்ன்றது எந்த மாதிரி அழுத்தமாக இருக்கும்னா, சொசைட்டியில் கிடைக்கும் நமக்கு. வீட்டை விட வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு இறுக்கத்திலேயே இருந்திருப்பாங்க. இந்த ஆண்டு குருவோட பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே பண்ணலாம். நண்பர்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும். சொந்தக்காரங்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும். நிறைய காது குத்தல் விஷயம், நிறைய நல்ல விஷயம், பூர்வீகத்துக்கெல்லாம் போயிட்டு வர விஷயம். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார். வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்கு தரப்போகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு குரு பெயர்ச்சியா இந்த குரு பெயர்ச்சி 2026 இருக்க போகுது? சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ல் இருந்த குரு இப்போ 12க்கு போக போகிறாரு. 12க்கு போகும்போது விரயத்தை நிறைய கொடுக்க போகிறார். 5ஆம் அதிபதி 12க்கு போகும்போது, ஏன்னா காலபுருஷ தத்துவ பிரகாரம் 5ஆம் அதிபதி குரு சிம்மராசிக்கு 12க்கு வரும்போது என்ன ஆகும்னா விரயத்தை கொடுப்பார். யார் மூலியமாக விரயத்தை கொடுப்பாருன்னா, பெண் குழந்தைகால. இப்போ சிம்மராசியில் இருக்கவங்களுடைய பெண் பிள்ளைங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒன்று படிப்புக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ இல்லை குழந்தை பேருக்கோ ஏதாவது ஒரு, இல்லை அவங்களுக்கு அசட் வாங்கி கொடுக்குறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ விரயம்ன்றது இருக்கும், அதை சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி விரயம்ன்றதுனால அதிகமான அகலக்கால் வச்சு வம்பள மாட்டிக்காமையும் இருங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. 2வது, கடன் நீங்கள் கேட்குற இடத்துலலாம் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் இந்த ஆண்டு. ஏன்னா விரயத்தை நமக்கு ஆக்கி கொடுக்கணும்ல குரு பகவான். அதனால் நீங்கள் சும்மா ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாய் கேட்டிங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களால் திருப்பி எப்படி கொடுக்கறதுக்கான வழி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா விரயத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ல் இருக்கிறதுனால நமக்கு அதுக்கான ஒரு அழுத்தமும் நமக்கு இருக்கும். அந்த அழுத்தமும் இருந்து இது விரயத்தில் வரும்போது தேவையில்லாத லாக் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2வது, இவங்களுக்கு என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நிலை கொஞ்சம் தேரும். சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் நாள் நிறைய பாதிப்புகள் இருக்குது. காரணம் சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் அப்பப்போ சிறு சிறு தொல்லைகள் இருந்துச்சு. அது எல்லாமே குரு பகவானோட பார்வை படும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 2வது, மாத்திரை மருந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க சிம்மராசியில் பிறந்தவங்க. அம்மாவோ அவங்களுக்கு யாராவது செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மாத்திரை மருந்துக்கு கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கும் சிலருக்கு. அது எல்லாமே இப்போ கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் இருக்கும், வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கனாலே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லதாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னென்ன பரிகாரங்கள்? சிம்ம ராசிக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகரோட வழிபாடு எடுக்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, கேது பகவான் அங்கே தான் இருக்கார். இன்னும் ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் நமக்கு 12ல் இருக்கும்போது உடலில் கை வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம விநாயகர் வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்கு 2026 குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் ஏன் அப்படின்னா, 10ல் இருந்த குரு பகவான் இப்போ கன்னிக்கு 11க்கு வரப்போகிறாரு. லாபஸ்தானத்துக்கான குரு பகவான் வரப்போகிறாரு. 10ல் குரு பகவான் அமர்ந்து நிறைய அழுத்தத்தை கொடுத்துருக்காரு. நிறைய அழுத்தம்ன்றது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்,
பேரண்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்கள நிறைய விஷயத்த போட்டு ஒரு அழுத்தத்துக்கான ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த அழுத்தம்ன்றது ரிலீஃப் ஆகி நிறைய விஷயம் இவங்களுக்கு லாபகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி ராசியில் இருந்தவங்க ஏற்கனவே ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலியும் கூட. அப்போது அந்த புதன் என்ன பண்ணுவார், இந்த குருவோட இணையும் போது அந்த பார்வை படும் போது என்ன ஆகும்னா, இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு அடியும் இவங்களுக்கு வெற்றிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய இப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தாண்டுலேருந்தே கன்னிராசிக்காரங்க நிறைய விஷயம் முயற்சி போட்டது எல்லாமே இப்போ சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசி இந்த ஆண்டு வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், அட்லீஸ்ட் லேண்டு வச்சுருந்தவங்க வீடு கட்டிக்கலாம், லேண்டே இல்லை அப்படின்றவங்க இந்த ஆண்டு லேண்டு வாங்குவாங்க. திருமணம் வந்து 2ஆம் திருமணம், முதல் திருமணம், திருமண பந்தம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று. அதே மாதிரி முக்கியமாக கன்னிராசியில் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த ஆண்டு 2ஆம் திருமணம் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வராதுல, கண்டிப்பாக 2ஆம் திருமணம் செஞ்சு வைப்பார், வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய செய்யக்கூடிய தொழில், இவ்வளோ நாள் தொழிலில் ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பாங்க, நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கான வருமானம் வராமல் இருந்திருக்கும். இப்போது அவங்க செய்யக்கூடிய அனைத்து வேலையிலும் வருமானம் ஒரு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கும். இப்போது முன்னாடியில் நிறைய முயற்சி போட்டிருப்பாங்க, நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் போறியா, நான் உனக்கு ப்ரொமோஷன் தரேன்னா ஒரு மாதிரி டிமாண்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம், அவங்களுடைய தொழிலை வந்து அங்கீகாரம் பண்ணிவிட்டு இப்போ எதிர்பார்க்காத ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும், அது டபுள் ப்ரொமோஷன்ஸ்லாம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி திருமணமும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நடத்தி கொடுப்பீங்க, அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னிலை அதாவது ஹெட் மாதிரி இருந்து நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கன்னிராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்குது. என்னென்ன பரிகாரங்கள்? கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குபேரருடைய வழிபாடு எடுத்துக்கும் போது, ஏற்கனவே 11 லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால குபேரரோட வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குபேரர் பூஜை பண்ணுறதோ இல்லை குபேரர் வழிபாடு பண்ணுறதோ நீங்கள் பண்ணிட்டு வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். உங்களுக்கு பணத்தை இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. துலாம் ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, 9ல் குரு இருந்தார். 9ல் குரு இருந்தால் ஓடினவனுக்கு 9ல் குருன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது 9ல் குரு இருந்தால் நல்லா தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம், பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ 10ல் குரு வரப்போகிறாரு. ஸோ 10ல் குரு வரும்போது, 10ல் குரு வந்துச்சுன்னா என்ன, குரு 10க்கு வந்தால் நல்லதா? நல்லது கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ல் சனி பகவான் இருக்கலாம், ஆனால் குரு பகவான் இருக்கக்கூடாது. குரு 10க்கு வரும்போது ஒரு வித அழுத்தத்தையும் கொடுப்பாரு, ஒரு வித ஸ்ட்ரகிளையும் கொடுப்பாரு. நிறைய விஷயத்த உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், பேலன்ஸ்டாக இருக்கும், வருமானமாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வரும். பட் எல்லாமே நியூட்ரலாக தான் போகுமே தவிர உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார் குரு. ஸோ இந்த ஆண்டு துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக யோசித்து செஞ்சால் மட்டுமே துலாம் ராசி நேர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏனோ தானன் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானால் அந்த 10ஆம் பார்வை படும்போது ஒரு அழுத்தம், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அழுத்தம்ன்றது எந்த மாதிரி அழுத்தமாக இருக்கும்னா, சொசைட்டியில் கிடைக்கும் நமக்கு, வீட்டை விட வெளியில். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பேர் கெட்டு போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். துலாம் ராசி மிக மிக கவனம் வேணும். 10ல் தானே குரு இருக்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் லைக் தட்டாக இருக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். பட் ரொம்ப அழுத்தமாக பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யும்போது உங்களுக்கான பலன் இருக்கும். என்னென்ன பரிகாரங்கள்? துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கான பலன் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நரசிம்மரோட வழிபாடு தான். ஏன்னா இந்த ஆண்டு நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்தாலுமே அது எதையும் தக்க வச்சுக்க முடியாது. ஸோ அந்த தக்க வச்சுக்கணுன்னா உங்களுக்கு தைரியம் முதல்ல வரணும். தைரியம் வந்து உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் தக்க வச்சுக்க முடியும். அதற்கு நம்ம நரசிம்மரோட வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கான விஷயங்கள், நம்ம என்ன விஷயம்லாம் நமக்கு வருதோ அதெல்லாம் நம்மளோட தக்க வச்சுக்க முடியும், நம்ம வசம் வச்சுக்கிறதுக்கான நரசிம்மர் நமக்கு அருள் புரிவார். ஸோ நரசிம்மரோட வழிபாடு எடுத்துக்க ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் ரொம்பவே நல்லா இருக்கு. 4ல் இருந்த குரு பகவான் 5க்கு
பார்வை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அனைத்து விஷயங்களும் பாக்கியமாக நிறைய விஷயங்களும் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார். பல ஆண்டுகளாக சனி பகவான் எப்பயோ நம்மளை விட்டு போயிட்டாரு. ஆனாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்காமல் இருந்தது. ஏன்னா விருச்சிகம் பொறுத்தவரைக்கும் நிறைய சீக்ரெட்டான ஒரு ராசி. அந்த ராசிக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் தாமதம், தடை, சில விஷயம்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு இறுக்கத்திலேயே இருந்திருப்பாங்க. இந்த ஆண்டு குருவோட பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம்லாம் வரும், எதிர்பார்த்த விட ஜாஸ்தி வரும். பட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா சேவிங் இருக்காது. இதுதான் உங்களுக்கான ரைட் டைம். நீங்கள் இதை கொண்டு போயிட்டு பணம் வருதே, நம்ம ஒரு இது பண்ணலாம், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், குதிரை மேலே கட்டலாம், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துலலாம் நீங்கள் வந்து காம்படிஷனான விஷயத்துலலாம் பணத்தை கட்டி நீங்கள் விளையாடினீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ வரக்கூடிய பணத்தை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி சேவிங் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சேவிங்ஸ் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க மாட்டிப்பாங்க. விருச்சிகத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நிறைய 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 நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தை அமைச்சுக்குங்க. நான் தான் சொல்லுவேன், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அமைச்சுக்கோங்க, திருமணம் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து இதுக்கு கன்னிக்கு சொன்ன மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு திருமணத்துக்காக இவங்க போவாங்க ஜாலியாக. நண்பர்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும், சொந்தக்காரங்களுக்கு இவங்க தலைமையில் திருமணம் நடக்கும். நிறைய காது குத்தல் விஷயம், நிறைய நல்ல விஷயம், பூர்வீகத்துக்கெல்லாம் போயிட்டு வர விஷயம். பூர்வீகத்துக்கே ரொம்ப போகாமலாம் இருந்திருப்பாங்க, இப்போ பூர்வீகத்தோடு போயிட்டு வர்றது, பூர்வீகத்தோடு இணையிறது, இந்த விஷயங்கள் நிறைய நடக்கும். விருச்சிகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பயன்படுத்தும். என்னென்ன பரிகாரங்கள்? விருச்சிக ராசிக்கு இந்த வாட்டி நீங்கள் சாமியே கும்பிடலனாலுமே கூட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் வசம் வச்சுக்கணும் அப்படின்னும் போது என்னென்னா, மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்க ரொம்ப நல்லது. அதுலேயும் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்தீங்க. மாதத்துக்கு ஒரு முறை அனுஷ நட்சத்திரம் வரும். அந்த நாள் அன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்குதோ அந்த நன்மைகள் அனைத்துமே தன்வசம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சேவிங்ஸ் கடகடன்னு உங்களுக்கு ஏறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.